அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. எல்லா செல்லங்களும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாங்கள் மீன் மண்டையும் இந்த இதுவும் செய்ய போகிறோம். கனவை பொரியலும், இது மீன் மண்டை குழம்பும் செய்ய போகிறோம். இது பாறை மீன் மண்டை, அது கனவா எல்லாம் அலசி கிளசி எடுத்து வச்சுருக்குறோம் ரெடியாக. இப்போ நாங்கள் செய்ய போகிறோம். செய்முறையெல்லாம் இப்போ சொல்லுவோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதான் கனவா மீன் கிரேவி, பாறை மீன் மண்டை குழம்பு. நாங்கள் இது மலேசியா ஸ்டைலில் செய்வோம். அதனால நாங்கள் இந்த மண்டையை முழுசாக செய்ய போகிறோம். இதை கழுவிட்டு செய்வோம். அந்த இந்த துணி இதில் 5 பச்சை மிளகா, இந்த சின்ன வெங்காயம், இது தக்காளி, ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி, இதை அறுத்து வச்சுருக்கிறேன். இந்த கருவேப்பிலையும் இதில் போட்டு அரைக்கணும். இல்லை வரேன், மல்லித்தலையும் கொஞ்சம் போடுவோம். நல்லா அரைச்சி போடுவேன். இது மீன் மண்டைக்கு தானே மாமி? இது மீன் மண்டைக்கு. இது எல்லாம் அரைக்க போகிறாங்க. இப்போ போட்டு அரைக்க போகிறோம். இப்போ அரைக்க கொடுத்து விட்டாலும் அரைச்சிக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கனவா மீன் கிரேவி செய்ய போகிறோம். ஊற்று எண்ணெயை ஊற்று. நல்லெண்ணெய் ஊற்றுறோம். கல்லெண்ணெய் ஊற்றுறோம், பார்த்துக்குறோங்க. அதே எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் போடுறோம். இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்ந்த பவுடர். வீட்டில் அது ரெடி பண்ணுறது. வாங்க மாட்டேன், வெளியில் வாங்க மாட்டோம். இதில் எல்லாம் அரைச்சிக்கிடுவோம். அரைச்சி மொத்தமாக போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிறோங்க. இப்படி எதுலேயும் போட்டுக்கோங்க, நல்லா வாசமாக நல்லா இருக்கும். அது பாக்கெட்லாம் வாங்குறது எனக்கு பிடிக்காது. இந்த கருவேப்பிலை போட்டாச்சு. காட்டு உள்ளே கருவேப்பிலை போட்டிருக்கு, பார்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த வெங்காயம் செந்நிறமாகிடுச்சு, எல்லாம் கருவுது, பார்த்துக்கிறோங்க. கருகலை, ஆனால் செந்நிறம் கருகலை மாமி, நல்லா செந்நிறமாக கருகம்னு போட்டணும்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. போதுமா? ரொம்ப சின்ன ஸ்பூனாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்குவோம். அந்த கனவா மீனுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் மீன் எவ்வளோ உப்பு போட்டால் வச்சோமா? ஆமாம், லைட்டாக போட்டு வச்சேன். ஒன்றும் போடணும், ஒன்றும் கொஞ்சம் அது பார்த்துக்கிட்டும் போடணும். இந்த இது இருக்கிறாங்கல்ல, இதுவெல்லாம் இருக்காங்கல்ல, இது இஞ்சி போட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரையும் வதங்கணும். எந்த இதுலேயுமே சரி, இஞ்சி பூடு பேஸ்ட் நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் அதோட டேஸ்ட். மஞ்சள் பொடி போட்டாச்சு, மிளகா பொடி இந்த இருக்குது பாருங்கள், 4 போட்டாச்சு. அது ரொம்ப சின்ன ஸ்பூனாக இருக்கனால அதனால 4 போடுறோம், பார்த்துக்கோங்க. தக்காளி அளவுக்கு மிச்சமாக போட்டுறக்கூடாது. தக்காளியை வதக்குமா? மல்லித்தலையில் கொஞ்சம் போடுறேன். கொஞ்சம் உப்பு போடுங்க, அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வதங்கும். லைட்டாக இந்த உப்பு போடுறேன், உப்புக்கல். இப்போ இந்த கனவா மீனை தக்காளி நல்லா வதங்கிருச்சு, போடுறோம். கொட்டி விடு, அள்ளி போடணும். இந்த கனவா மீன் நீங்கள் சின்ன வயசுலேயே சாப்பிட்ருக்கீங்களா மாமி? சாப்பிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். எனக்கு இதில் கனவா கருவாடு கூட வரும், அது பெருசு பெருசா. அப்படியா? கருவாடு வரும். என் பையன், பெரிய பையன்னு நானும் சாப்பிடுவோம், மற்ற யாரும் சாப்பிட மாட்டேன்றா. எங்கள் அம்மா சாப்பிடுவாங்க. மற்ற பேர் பிள்ளையெல்லாம் சாப்பிட மாட்டா, மானம் பாக. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது நல்லா கிண்டிட்டியா, நல்லா சுரண்டு. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். அது தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ மூடி வச்சு வேக வைப்போம். இதாக இருக்குது, இங்கே பாருங்கள். சீரகம் 1, 2, மிளகு 1 பாருங்கள், பார்த்துக்கோங்க. இது ஒரு பவுடரு, அந்த காட்டுவேன் அரைச்சி. இது கொஞ்சம் மல்லித்தூள். எல்லா தூள்லையுமே தின்னு போட்டுருங்க. உங்களுக்கு ஒரு கணக்கு தெரியும், அப்படியே போட்டுருங்க. போட்டு இந்த தண்ணியை ஊற்றி வச்சுக்கிறேங்க. தண்ணி ஊற்றி வைமா, இது ஏற்றனா நல்ல தண்ணியை ஊற்றி அதில் கலக்கு. பார்த்து இப்போ இதில் பச்சை மிளகாய் போடுறோம். கரைச்ச மசாலா, நான் எடுத்த மசாலா இப்போ பார்த்துக்கிட்டியே, அதையும் ஊற்றுறோம். மசாலாலாம் கொதிக்கட்டும், நல்லா வேக. மசாலா கொதித்து தம்மாகணும், அப்போ தான் இந்த மசாலா வாடை போகும். நல்லா கொஞ்சம் நேரம் வேக விடுங்க, அவசரப்பட்டு செஞ்சிடாதீங்க. இப்போ தான் நல்லா இருக்கும், டேஸ்ட்டு வரும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மண்டையை போய் 4 தடவை கழுவிட்டு வந்துட்டேன், நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா இதில் நல்லா உப்பு போட்டு, உள்ளேலாம் போட்டு உப்பு சாடுற மாதிரி நல்லா போட்டு பரட்டிடுங்க. அப்போ தான் நல்லா உப்பு சாரும். இது எப்படி நட்டால், இது கருவேப்பிலை, தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கு. எதுக்கு? மீன் மண்டை குழம்புக்கு, மீன் மண்டை ஆனத்துக்கு. இது சீரகம் 2-3 பொடி இது போடணும். இது மல்லித்தூள் இந்த போடுறேன். இப்போ
இது வந்து மிளகு மிளகுத்தூள், இது வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறேன், மிளகாத்தூள் கொஞ்சம் வதக்கும் போது கொஞ்சம் போடுவோம். இது ஒரு தூள் அரைச்சி வச்சுருக்கேன்ல, அதை வந்து உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கிறேன். ஊற்று, தண்ணியை ஊற்று, கலக்கணும். இதை பாருங்கள், கலக்கணும். அதை தண்ணியை ஊற்றி கலக்குறேன். புளியை கரைச்சி ஊற்றுறோம். புளி கரைச்சி அதிலே ஊற்றலாம். அதைத்தான் தாளிக்கணும். இப்போ எதுக்கு? மண்டைக்கு, தலைக்கு, அந்த மீன் மண்டைக்கு, அந்த தேங்காய் பாறை அதுக்கு பேர், நல்ல பாறை மீன். போதுமா மாமி? போதும் போதும் போதும், ஊற்று ஊற்று, போதும் போதும். அடுப்பில் சோறு போட்டுறேன் மாமி, சோறாக்க போகிறேன். சோறாக்க அடுப்பில் அரிசியை போட்டு போட்டுக்க, வந்துடுறேன். ஆக்கி சோறா திம்பா அப்படின்னு. திறந்து வச்சா வெந்துருமா? திறந்து வச்சு கிண்டிடலாம். எல்லாம் வத்திருச்சு. நான் மல்லித்தலை போட போகிறோம். மல்லித்தலை போடுறது இது வந்து உடம்புக்கு நல்லது. இந்த கனவா இது எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறாங்க. அப்படி இருப்பனால இதை நல்லா வாங்கி சாப்பிடுங்க. இந்த மாதிரி கிரேவி பண்ணி சாப்பிடுங்க. கருவாடு கிடச்சா கூட வாங்கி சாப்பிடுங்க, அதுவும் நல்லாயிருக்கும். கிரேவி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். கருவாடை வறுத்து தின்னாலும் நல்லா இருக்கும். குழம்பு மாதிரி வைக்கலாம், 65 மாதிரி கூட செய்யலாம். பிள்ளைகளுக்கு கூட இதை வந்து எப்படினாலும் கொடுக்குறதுக்கு பாருங்கள். கொஞ்சோண்டு மாவை போட்டு, வறுத்த மாவோ கோதுமை மாவையோ போட்டு அப்படியே தட்டி, அப்படியே தோசைக்கல்லில் போட்டு அப்படியே தட்டி எண்ணெயை ஊற்றி பெரட்டி விட்டு கொடுங்க. இதை அவிச்சிட்டு அந்த மாதிரி இதில் மிக்சியில் போட்டு அரைச்சி கொடுங்க. சத்தானது. இப்படி முழுசாக திங்காதுங்க குழந்தைய, ரொம்ப நல்லது. அதெல்லாம் இறக்கிருங்க. போதும் அம்பிட்டு. சட்டி இந்த சட்டி தூக்கி வை, மீன் மண்டைக்கு வை. கனவா ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா அவங்களுடைய பார்வைக்கு வந்து தலையில் வாருங்க இப்படி கிடிமா விரித்து போட்டுட்டு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்காக அவங்க பயந்துடுறது. இதே சாப்பிட்றது அசிங்க, நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது மாதிரி அவங்க மனசால அவங்க இது பண்ணி ஒதுக்குறாங்க. ஒதுக்காதையே சாப்பிடுங்க. இந்த மண்டையை பிச்சு போட்டுருங்க, போட்டுட்டு சாப்பிடுங்க. நல்லெண்ணெய் ஊற்று, கடலெண்ணெயை ஊற்று, நிறையா ஊற்றுறோம். நாங்கள் எண்ணெய் ரொம்ப எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு புழங்குறது கம்மி தான் புழங்குவேன். பார்த்துக்கங்க. என்கிட்ட எனக்கு வயசாகுது. சின்ன வயசுக்காரவங்க சாப்பிட்டுட்டு நல்லா ஓடுங்க, ஆடுங்க, குதிங்க, வாக்கிங் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை. என்ன போலால் குதிக்கவும் முடியாது, ஓடவும் முடியாது, ஆடவும் முடியாது. வெந்தயமும் சோமும் போடுறோம். வெடிக்கவும் இந்த சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், அதை போட போகிறோம். இங்கே வந்து கருவேப்பில்லை. அப்புறம் இந்த ஆணத்தில் கூட இந்த பச்சை மிளகா, முழு மிளகாயும் போடுவேன். இல்லை மிளகா பொடி போடவா? 2 ஸ்பூன் போடு. போட்டு தக்காளி போட்டு வதக்கிக்கங்க. சரி சரி. இந்த ஊற்றியாச்சு, தாளிச்சு. கேஸ் அடுப்பு. நான் அந்த ஊருக்கு வந்து 1985 வந்திருந்தேன். அப்போ நான் வந்தாப்புலே ஃபோன் வந்துருச்சு. வீட்டுக்கு ஃபோன் எடுத்து பேசுகிற ஃபோன், அதுவும் வந்துருச்சு. உப்பு போட்டிங்களா? இந்த மாதிரி இதுவும் வந்துருச்சு. உப்பு போட்டிருக்கு. அப்புறம் பார்த்துக்கிட்டு போகணும். இல்லை ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், ஏன்னா மண்டையிலே தண்ணி விடும். நான் 1985 இந்த ஊருக்கு வந்தேன். சின்ன குழந்தை, 10வது குழந்தை, 3 மாத பிள்ளை தூக்கிட்டு வரும்போது பாருக்கு வந்து 3-3.5 வயசு பிள்ளை. நாங்கள் எல்லாம் இங்கே வந்துட்டோம், குடியோடு வந்து இங்கே பிழைக்க வந்துட்டோம். அப்புறம் வந்து பார்த்தா ஃபோன் வந்துச்சு. அப்புறம் வந்து கேஸ் வந்துருச்சு, சிலிண்டர் வந்துருச்சு. அடுப்பு வாங்கி தந்துட்டாங்க, போட்டோம். கிரைண்டர் வாங்கி போட்டுட்டு மாவு அரைச்சிக்கிட்டோம். எல்லா பிள்ளைகளுக்கும் அரைச்சி. நான் தான் வேலைக்கெல்லாம் ஆள் வைக்க மாட்டேன், ஆள் வைக்காமையே செய்வேன். துணி துவைக்கணும். அப்போ வாஷிங் மிஷின் கிடையாது. 10 பேர் துணி, எங்கள் 2 பேர் துணி, புள்ள விட்டு 8 பேர் துணி நான் தான் துவைப்பேன் கையால். 4 மணிக்கு முடித்து துவைச்சிருவேன். 4லேருந்து 5-5:30 முடிச்சுட்டு அடுப்புக்கு வந்துடுவேன். அங்கே வந்து டீலாம் போட்டுக்கிட்டு இதெல்லாம் பாலை காய்ச்சி வச்சுக்கிட்டு டீ போடுவேன், வைப்பேன், அதெல்லாம் கொண்டாந்து வச்சுருவேன். அப்போ அந்த தேங்காய் வச்சு இதெல்லாம் அரைப்போம். சட்னி அம்மியில் தான் அரைப்பேன். இப்போ வந்து கொதிக்குது, எடுத்து நம்ம மண்டையை போட்டுடலாம். மண்டையை போடணும். மண்டையை பார்த்துக்கிட்டுங்க போடுறோம். போட்டு மூடி வச்சிடலாம். வாஷிங் மிஷின் வந்து 1988-89 தான் நாங்கள். அப்போத்தான் 90 ஆயிடுச்சு ஒரு மிஷின் வந்துச்சு. அப்போல்லாம் யாருக்குமே கிடையாது. இங்கேயும் நம்ம நாட்டிலையும் தமிழ்நாட்டிலையும் கிடையாது. ஒருத்தர்கிட்ட சொல்லி வச்சு ரொம்ப பெரிய வியாபாரி என் கணவர். அப்படி வந்து அங்கே சொல்லி வச்சு செகண்டில் அவர் வச்சுருந்ததை அவர் கொண்டுக்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஊவர்ந்து வந்தது ஃபஸ்ட்டு வந்தது. அந்த மிஷினில் போட்டு துவைச்சி ரொம்ப பரிதாபப்படுவா, சங்கடப்படுவா. இத்தனை பேருக்கு துணி துவைக்கிறத வேலையாள் வச்சு. அப்புறம் பரிதாபப்பட்டு வேலையாள் வச்சாங்க. அப்படியே இருந்துச்சு அழுக்கு. நான் துவைச்சது மாதிரி பளிச்சுன்னு இல்லை. அதனால அவங்க அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வாஷிங் மிஷினுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டு வாங்கிட்டாங்க. வாங்கி அந்த மிஷின் நல்லா ஓடிச்சு. அப்புறம் வந்துருச்சு மிஷின்லாம் நிறையா. அப்புறம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. வர 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 எல்லோரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்புறம் அப்போ வந்து அப்போவே பிள்ளைய 3 பிள்ளைய மியாசியில் வந்து படிக்க வச்சான். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு தெரியுமா, அப்போ வந்து ஷூ பிளாக் சாக்ஸு பிளாக் ஷூ, ஒயிட் சாக்ஸு ஒயிட் ஷூ 2 இருந்துச்சு. இதெல்லாம் எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே க்ளீன் பண்ணணும்னா எல்லாம் பண்ணித்தான் அனுப்பணும் ஸ்கூலுக்கு. பக்கத்துலேயே ஸ்கூல். அது வாட்டமா இல்லை, அது வாட்டமா இல்லை, அதெல்லாம் வந்துடும். வாட்டமாக வந்துடும். இப்போ பொறுக்கி வெந்துடும். அப்படியே மூடி கொஞ்சம் குறைங்க. மறந்துட்டு உட்காந்துச்சு. வெந்த வாசம் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாமா? கொஞ்சம் தள்ளி விடு. அந்த பக்கம் இதாகிடுச்சு. அப்படி தள்ளி விட, அப்படி வரட்டு. குழம்பு நிறையாத்தே இருக்குது. ஆனால் ஊற்றிக்கிட்டு ஏன் நான் வச்சு ஊற்றிக்கி தின்னுங்க. நல்லாத்தே இருக்குது, நிறையா இருக்குது. இது வந்து பெரிய சட்டி மண்டை ரொம்ப பெரிய மண்டை. சின்ன சட்டின்னா சொல்கிறது இல்லை அவ்வளவு. இந்த பெரிய சட்டியெல்லாம் இப்படி மண்டையெல்லாம் செய்யும்போது கல்யாணம்னு இறக்குவேன். இதில் வந்து எல்லாம் பறக்கத்து செய்வான் நிறையா நம்ம குடும்பங்களுக்கு. போமா உடையாமல் அப்படியே அவனுக்கு பெருசாக வச்சுருக்கு. பாருக்கு இந்த உங்களுக்கும் பெரிய மண்டை தான். ஓகேவா? அப்படியே எடுத்துக்க. ஓகேவா? போமா? அப்படி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதை வந்து கடம்பான்னு சொல்லுவாங்க இங்கே உள்ளவங்க. எங்கள் ஊரில் உள்ளவங்க வந்து கணவாயின்னு சொல்லுவோம். இந்த கறி மாதிரியே இருக்குது இந்த கனவா. அதுதான் மீன் நம்பிட்டு எப்படி டேஸ்ட்டாக இருக்குது. அதில் மீன் கண்ணில் இருக்க அந்த சதையெல்லாம் அவ்வளோ குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ எவ்வளோ மெதுவாக நல்லா இருக்குது. அது புரிஞ்சிருச்சு. இதை எடுத்துருவான். அது ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது. இதே மாதிரி வாங்கி நல்லா சாப்பிடுங்க. முழு மண்டையை போட்டு இப்படித்தான் செய்யணும். நீங்கள் அதை வெட்டி போட்டுலாம் செஞ்சால் நல்லா இருக்கும். முழு மண்டையை அப்படியே ஒரு சட்டியில் வச்சு அப்படியே குழம்பு வச்சு சாப்பிட்ருங்க. தாளிச்சு இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சாப்பிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.